அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. இந்த சட்டம் பல்வேறு துறைகளுக்கும் பொருந்தக்கூடியது. குற்றவியல் வழக்குகளை கையாளக்கூடிய வழக்கறிஞர்கள், அரசு இயந்திரங்கள், நீதிமன்றங்கள் அத்தனையையும் கட்டுப்படுத்தக்கூடியது, நெறிப்படுத்தக்கூடியது. எப்படி இந்த துறைகள் செயல்பட வேண்டும், என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் கவுன்சில் எதிரி தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞருடைய நடவடிக்கை நெறிப்படுத்தக்கூடியது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ், ஜட்ஜஸ் ஆஃப் ஹையர் கோர்ட்ஸ், நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், அதற்கு மேலாக இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இப்படி பல்வேறு நீதிமன்ற நடவடிக்கைகளையும் எடுத்துச் சொல்வது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. அப்புறம் பிரிசன் அத்தாரிட்டிஸ், சிறை துறை, சிறை அதிகாரிகள், அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்னு எடுத்துச் சொல்லுது. கடைசியா கரெக்ஷனல் அத்தாரிட்டி, சீர்திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்புகள். ஒரு குற்றவாளியை சீர்திருத்தம் செய்வதற்கு அரசாங்கத்தால் இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லுவோம். அந்த வகையில 14வது அத்தியாயம் ஒரு குற்ற வழக்கினை விசாரிப்பதற்கும் சாட்சி விசாரணை செய்வதற்கும் குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசுவோம். என்கொயரி அண்ட் ட்ரையல், அதை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம் Chapter 14. Jurisdiction of criminal courts in inquiries and trials. Inquiry அப்படின்னா என்னங்கிறத BNSS செக்ஷன் 2K எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இன்கொயரி, ட்ரையல் அப்படின்னு 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ட்ரையல் என்பது நீதிமன்றத்துல சாட்சிகளை விசாரணை செய்து சாட்சியத்தை பதிவு செய்வது, சான்றாவணங்களை குறியீடு செய்வது, சான்று பொருட்களை குறியீடு செய்வது, இதெல்லாம் ட்ரையல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இன்கொயரி அப்படின்னா என்ன? BNSSல செக்ஷன் 2 சப்செக்ஷன் K 2K. Inquiry means every inquiry other than a trial. சாட்சி விசாரணையை தவிர மற்ற எல்லாமும் விசாரணை, இன்கொயரி எனப்படும். அதாவது இன்கொயரி மீன்ஸ் எவரி இன்கொயரி அதர் than a trial conducted under this Sanhita by a magistrate or court. நீதிமன்றத்தார் அல்லது நீதித்துறை நடுவரால் இந்த சங்கீதாவுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகளை செய்வது, சாட்சி விசாரணைகளை தவிர்த்து மீறி எல்லா நடவடிக்கைகளும் இன்கொயரி எனப்படும். ட்ரையலை தவிர எல்லாமே என்கொயரி தான். அந்த அளவுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ ஒரு குற்ற வழக்கினை விசாரிப்பதற்கு டு கண்டக்ட் இன்கொயரி, சாட்சிகள் விசாரணை செய்வதற்கு டு கண்டக்ட் ட்ரையல், குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்பு அத்தியாயம் 14 சொல்லப்பட்டது. ஒரு குற்ற வழக்கு எந்த நீதிமன்றத்தில் தொடுக்க வேண்டும்? ஒரு குற்றச்சம்பவம் நடந்துட்டு இந்த குற்றச்சம்பவத்தை பொறுத்து போலீசார் புலன் விசாரணை செய்து குற்ற இறுதி அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். அந்த குற்ற இறுதி அறிக்கையின் பேரில் காக்னைசன்ஸ் எடுப்பதற்கு எந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு? அந்த குற்ற இறுதி அறிக்கையின் அடிப்படையில் இன்கொயரி நடத்துவதற்கு, ட்ரையல் நடத்துவதற்கு எந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இருக்கிறது அப்படிங்கிறத
இந்த சாப்டர் 14க்கு கீழே சொல்லக்கூடிய சட்ட பிரிவுகளின் அடிப்படையில் தான் நாம் தீர்மானிக்க வேண்டி இருக்கு. வழக்கு சம்பவம் நடந்த இடமா, எதிரி குடியிருக்கிற இடமா, புகார்தாரர் குடியிருக்கிற இடமா அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் 197ல விடை இருக்கு. வழக்கு விசாரணை என்கொயரி, சாட்சி விசாரணைக்கான இடம் எது? என்கொயரி நடத்துறதுக்கும் ட்ரையல் நடத்துறதுக்கும் அதிகார வரம்பு கொண்ட நீதிமன்றம் எது என்பதை தீர்மானிப்பதை பற்றி முதல்ல செக்ஷன் 197 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால 197ல தான் இந்த நீதிமன்றங்களுடைய அதிகார வரம்பு தொடர்பான சாப்டர் 14 ஆரம்பமாகும். டைட்டில் ஆஃப் செக்ஷன் 197 ஆர்டினரி பிளேஸ் ஆஃப் இன்கொயரி அண்ட் ட்ரையல். சாதாரணமாக வழக்கு விசாரணை, சாட்சி விசாரணை நடக்கக்கூடிய இடம். ஒவ்வொரு குற்றமும் அது எந்த இடத்தில் நிகழ்ந்ததோ அந்த இடத்தின் மீது அதிகார வரம்பு கொண்டுள்ள நீதிமன்றத்தில் சாதாரணமாக வழக்கு விசாரணையும் சாட்சி விசாரணையும் நடக்கும். இதுதான் செக்ஷன் 197. எங்கே குற்றம் நடந்ததோ அந்த கோர்ட்டுக்கு மட்டும்தான் வழக்கை விசாரிக்க அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது செக்ஷன் 197. நாம ட்ரையல்ங்கிறத நிறைய பார்த்திருக்கோம். செஷன்ஸ் ட்ரையல், வாரண்ட் ட்ரையல், சம்மன்ஸ் ட்ரையல், சம்மரி ட்ரையல். இதெல்லாம் எந்த நீதிமன்றத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா, அந்த குற்றம் எந்த ஊர்ல நடந்ததோ அந்த ஊர் எந்த நீதிமன்ற அதிகார வரம்புக்கு உட்பட்ட இடத்தில் அமைந்திருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தில் தான் சாட்சி விசாரணையை நடத்தணும், வழக்கு விசாரணையை நடத்தணும் அப்படிங்கிறது செக்ஷன் 197. இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. இது பொதுவான விதி. செக்ஷன் 197ங்கிறது பொதுவான விதி. இதுக்கு விதிவிலக்கு எங்க போய் பார்க்கணும்? சாப்டர் 33 ஆஃப் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. இது டிரான்ஸ்பர் ஆஃப் கிரிமினல் கேசஸ். ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணையை மாற்றுவது தொடர்பா சாப்டர் 33 பேசுது. இங்க செக்ஷன் 446 மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்குகளையும் அப்பீல்களையும் டிரான்ஸ்பர் செய்வதற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பேசுது. இதுதான் விதிவிலக்கு. குற்றச்சம்பவம் எங்க நடந்ததோ அந்த கோர்ட்ல தான் கேஸ நடத்தணும் அப்படின்னு சொல்ற விதிக்கு விதிவிலக்காக இருக்கக்கூடியது சாப்டர் 33. உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கானாலும் சரி ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு மாற்றுவதற்கு அதிகாரம் பெற்ற அமைப்பு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம். அது வழக்கு விசாரணையா இருந்தாலும் சரி, மேல்முறையீடாக இருந்தாலும் சரி, காவல்துறை புலனாய்வாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிகேஷன், ட்ரையல், அப்பீல், இந்த மூன்றையும் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்றுவதற்கு அதிகாரம் பெற்ற அமைப்பு செக்ஷன் 446க்கு கீழே மாண்புமிகு உச்ச நீதிமன்றம். அதே மாதிரி செக்ஷன் 447 பிஎன்எஸ்எஸ், பிஎன்டபிள்யூஎஸ் 447 மாண்புமிகு உயர் நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசும். டிரான்ஸ்பர் ஆஃப் கேசஸ், டிரான்ஸ்பர் ஆஃப் அப்பீல்ஸ். இது ஒரு மாநிலத்துக்கு உள்ளேயே ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வழக்குகளை மாற்றுவது. இன்வெஸ்டிகேஷனா இருந்தாலும் சரி, ட்ரையலா இருந்தாலும் சரி, அப்பீலா இருந்தாலும் சரி, ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு அதை மாற்றணும் அப்படின்னா அந்தந்த மாண்புமிகு உயர் நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறது 447. அதே மாதிரி மாவட்ட அமர்வு நீதிபதிக்கும் சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 448க்கு கீழே பவர் ஆஃப் செஷன்ஸ் ஜட்ஜ் டு டிரான்ஸ்பர் கேசஸ் அண்ட் அப்பீல்ஸ். ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல்வேறு நீதிமன்றங்கள்ல ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்துக்கு வழக்கை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? மாவட்ட நீதிபதிக்கு இருக்கு. இது 448. அதே மாதிரி செக்ஷன் 449ல
அந்த withdrawal of cases and appeals by sessions judge. செஷன்ஸ் கோர்ட்டு மேடு ஓவர் பண்ணி இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து வித்ட்ராயல் பண்ணிட்டு மற்றொரு கோர்ட்டுக்கு மாற்றி கொடுக்கக்கூடியதை பற்றி செக்ஷன் 449 பேசுது. அதே மாதிரி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து கேசஸை வித்ட்ராயல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் பற்றி செக்ஷன் 458 சொல்லுது. அதே மாதிரி மேக்கிங் ஓவர் ஆர் வித்ட்ராயல் ஆஃப் கேசஸ் பை எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சில கேசஸ் விசாரணைக்கு இருக்கும். அதை ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இருந்து வித்ட்ராயல் பண்ணி மற்றொரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மாற்றுறது சம்பந்தமானது செக்ஷன் 451 BNWS. இப்ப இந்த மாதிரி ஒரு நீதிமன்றத்துல கேஸ் இருக்கு. செக்ஷன் 197 கீழே குற்றச்சம்பவம் எங்க நடந்ததோ அந்த ஊர் நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்க மற்றொரு நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ செஷன்ஸ் நீதிமன்றமோ மாற்றி உத்தரவு பிறப்பிக்கும் போது அவ்வாறு மாற்றுவதற்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யணும். ரீசன் டு பி ரெக்கார்டட் அப்படிங்கிறது செக்ஷன் 458 BNSS. இதுதான் இந்த 197. இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் குற்றம் நிகழும் போது என்ன செய்யணும்? வழக்கு விசாரணை அல்லது சாட்சி விசாரணை நடைபெறும் இடங்கள் எது எது அப்படிங்கிறத செக்ஷன் 198 சொல்றாங்க. இந்த பிரிவுல 4 வகையான சூழ்நிலை சொல்லப்படுது. இந்த 4 சூழ்நிலைக்கும் எது அதிகார வரம்புடைய நீதிமன்றம் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த இடத்தில் நிகழ்ந்தது என சந்தேகம் இருக்கும்போது இது முதல் சூழ்நிலை. அதாவது செக்ஷன் 198 எதை பற்றி பேசுதுன்னா மல்டிபிள் ஆக்ட். ஒன்றுக்கு மேற்பட்ட செயல், ஒரு குற்றத்தை நிகழ்த்துவதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள் செய்யப்படுது. மல்டிபிள் பிளேசஸ், மல்டிபிள் லொகேஷன்ல அந்த குற்றம் நடக்குது, வெவ்வேறு பகுதியில நடக்குது. இந்த இது தொடர்பாக செக்ஷன் 198 சொல்லுது. அப்போ சம்பவம் வந்து பல்வேறு இடங்கள்ல நடக்குது, பல்வேறு நேரங்கள்ல நிகழுது, ஆனா ஒரே குற்றமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சம்பவம் எந்த இடத்தில் நிகழ்ந்தது என சந்தேகம் இருக்கும்போது எந்தெந்த பகுதியிலெல்லாம் கண்டறியப்பட்டதோ, இந்த செயல் வந்து எந்தெந்த நீதிமன்ற எல்லைக்குள்ள நடந்ததோ எல்லா நீதிமன்றத்துக்கும் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு குற்றம் நடக்கு, பல செயல்களை உள்ளடக்கி இருக்கு. அந்த ஒரு குற்றத்துக்கு உள்ள பல செயல்கள் உள்ளடங்கி இருக்கு. உதாரணமா ஆளை கடத்துவது, கிட்னாப்பிங், அந்த ஆளை மறைத்து வைப்பது, அந்த ஆளை கொன்று விடுவது, மர்டர், பிணத்தை அழித்து விடுவது, அந்த டெட் பாடியை வந்து டெஸ்ட்ராய் பண்றது. இது ஒவ்வொன்றும் எந்த ஆள் வரையுடைய நீதிமன்ற எல்லைக்குள் நடந்திருக்குன்னு உறுதியா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒவ்வொரு சம்பவமும் எந்தெந்த நீதிமன்றத்துக்குள்ள நடந்ததோ அத்தனை நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கு. பல ஜூரிஸ்டிக்ஷன் இன்வால்வ் ஆகுது. எதுன்னு உறுதியா தெரியல அப்படின்னா இது முதல் சூழ்நிலை. குற்றத்தின் ஒரு பகுதி ஒரு ஏரியா, மற்றொரு பகுதி மற்றொரு ஏரியால நடக்கும், இது 2வது சூழ்நிலை. தொடர்ச்சியாக நடக்கிற குற்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு நீதிமன்ற எல்லைக்குள் நடந்திருக்கு, இது 3வது சூழ்நிலை. 4வது சூழ்நிலை வந்து பல்வேறு செயல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீதிமன்ற அதிகார வரம்புக்கு உட்பட்ட எல்லையில நடக்குது. இப்படி இந்த 4 சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த குற்றச்செயல் நடந்துள்ள ஏதேனும் ஒரு கோர்ட்டில் அந்த வழக்கை பொறுத்து விசாரணையை நடத்தலாம். பல்வேறு பகுதி, பல்வேறு கோர்ட்டு, இப்ப எல்லா கோர்ட்டுக்கும் அதிகாரம் இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்ளலாம். இது செக்ஷன் 198. அடுத்தது நம்ம செக்ஷன் 199 பார்க்க போறோம். ஒவ்வொரு செயலுக்கும் பின்விளைவு உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு குற்றத்திற்குமான விளைவுகள் உண்டு, எஃபெக்ட் உண்டு. குற்றம் ஒரு நீதிமன்ற அதிகார வரம்புக்கு உட்பட்ட பகுதியில நடக்கும்.
அந்த குற்றச்சம்பவத்திற்கான விளைவு வந்து மற்றொரு நீதிமன்ற அதிகார வரம்புக்கு உட்பட்ட பகுதியில இருந்ததுன்னா எந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்துவது, எந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 நீதிமன்றத்துக்குமே அதிகார வரம்பு உண்டு அப்படிங்கிறது செக்ஷன் 199. குற்றம் நிகழ்ந்த இடம் அல்லது அதன் விளைவு ஏற்பட்ட இடங்களில் உள்ள நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணை செய்யவும் ட்ரையல் நடத்தவும் அதிகாரம் இருக்கு. 2ல ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல நடத்தலாம். அதை 2ல எந்த நீதிமன்றம் அப்படிங்கறத வந்து முதல்ல வந்து காவல்துறையினர் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றாங்க. அதுக்கு பிறகு வந்து பாதிக்கப்பட்டவங்களோ அல்லது எதிரியோ இதை 2 இடத்துல நடத்துறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, அதனால இந்த நீதிமன்றத்துல இருந்து அந்த நீதிமன்றத்துக்கு மாற்றி தரணும் அப்படின்னு மாவட்டத்துக்குள்ளேயே இருந்தா செஷன்ஸ் கோர்ட்லையும், மாநிலங்களுக்கு உள்ள இருந்தா உயர் நீதிமன்றத்தையும், வெவ்வேறு மாநிலமா இருந்ததுன்னா உச்ச நீதிமன்றத்தையும் நாடலாம். சம்பவம் நடந்த இடத்தை வைத்துதான் ஒரு குற்றத்தை விசாரிக்க அதிகாரம் உள்ள நீதிமன்றம் எது என்பது தீர்மானிக்கப்படுது. சுருக்கமா பார்த்தா செக்ஷன் 197, 198, 199 குற்றச்சம்பவம் நடந்த இடத்தை வைத்துதான் அந்த குற்றத்தை விசாரிக்க அதிகாரம் உள்ள நீதிமன்றம் எது என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இத சொன்னது வந்து மாண்புமிகு உச்ச நீதிமன்றம். இது முன் தீர்ப்பு முபாரக் அலி எதிர் ஸ்டேட் ஆஃப் பாம்பே, முபாரக் அலி எதிர் ஸ்டேட் ஆஃப் பாம்பே அப்படிங்கிற வழக்குல மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இது. செக்ஷன் 200 ஒரு செயல் நடக்குது, அந்த செயலுக்கும் ஒரு குற்றத்திற்கும் தொடர்பு இருக்கு. இந்த செயலை குற்றமாக எடுத்துக்கொள்கிற போது குற்றத்தை எந்த நீதிமன்றம் விசாரணை செய்கிறதோ அதே நீதிமன்றம் விசாரணை செய்யலாம். இப்ப ஒரு செயல் நடக்குது, ஏற்கனவே நடந்த குற்றத்தோடு அல்லது பின்னால நடக்க இருக்கிற குற்றத்தோடு இந்த செயலுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ செயல் நடந்தது ஒரு இடமா இருக்கு, அந்த குற்றச்சம்பவம் நடந்தது வேறு ஒரு நீதிமன்ற அதிகார வரம்புக்கு உட்பட்ட பகுதியா இருக்கு. இப்போ இதுலயும் இந்த 2 நீதிமன்றங்களுக்கும் அதிகாரம் இருக்கு. இந்த செயல் நடந்த இடத்தின் மீது அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றம் அல்லது அந்த குற்றச்சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் உள்ள நீதிமன்றம், ஏதாவது ஒரு இடத்தின் மீது அதிகார வரம்பு கொண்டுள்ள நீதிமன்றம் வழக்கை விசாரிக்கலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 200. இப்ப செக்ஷன் 201, இந்த 201ல வந்து ஒரு 4 உட்பிரிவு இருக்கு. 4 உட்பிரிவுகள் பர்டிகுலர் அஃபென்சஸ் பற்றி பேசுது. ஒரு குறிப்பிட்ட வழக்குகள் தொடர்பான வழக்கு விசாரணையை எந்த நீதிமன்றத்துல நடத்தலாம் அப்படின்னு ஸ்பெசிபிக் அஃபென்சஸ் சொல்லப்படுகிறது. இப்ப டெகாய்டி வித் மர்டர், கேங் ஆஃப் டெகாய்டி, எஸ்கேப்பிங் ஃப்ரம் கஸ்டடி. இந்த டெகாய்டில இருக்கிறவங்க வந்து தப்பிச்சு போற இடம், டெகாய்டி நடந்த இடம், டெகாய்டி வித் மர்டர் நடந்த இடம். இந்த மாதிரி கேசஸ்ல அதாவது டெகாய்டி வித் மர்டர், கேங் ஆஃப் டெகாய்டி, எஸ்கேப்பிங் ஃப்ரம் டெகாய்டி, இந்த 4 வகையான குற்றம் வந்து குற்றம் நிகழ்ந்த இடம் எதுவோ அந்த நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் உண்டு. அதே மாதிரி எதிரி எங்கு கண்டுபிடிக்கப்படுகிறார்களோ, எதிரி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தின் மீது அதிகாரம் கொண்டுள்ள நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்தலாம். இது சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2 வந்து கிட்னாப்பிங் அஃபென்ஸை பத்தி பேசுது. ஆள் கடத்தல் குற்றம், கிட்னாப்பிங், அப்டக்ஷன், கன்வேய்டு. இப்போ வந்து ஒரு குழந்தைய வாமானாமணிய வந்து கடைக்கு கூட்டிட்டு வராங்க. கொண்டு வந்து ஒரு ஆள் கடத்தக்கூடிய நபர்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிடுறாங்க. அந்த ஒப்படைக்கிறது கன்வேயன்ஸ், கன்வேய்டு. கன்சீல்டு, எங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்களோ கடத்திட்டு போனவங்கள, அதே மாதிரி கடத்திட்டு போனவங்கள எங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ டீடைன்டு.
கிட்னாப்பிங் நடந்த இடம், அப்டக்ஷன் நடந்த இடம், கன்வேடு இடம், கன்சீல்டு மறைச்சு வச்சிருக்கிற இடம், டீடைன்டு அடைச்சு வச்சிருக்கிற இடம். இதுல ஏதாவது ஒரு இடத்தின் மீது அதிகாரம் கொண்டு இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு விசாரணை நடத்தலாம் அப்படிங்கிறது சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3 வந்து theft, திருட்டு, எக்ஸ்டார்ஷன், வழிப்பறி, ராபரி இதை பற்றி பேசுது. மிரட்டி பறிக்கிறது. இது வந்து குற்றம் நடந்த இடம், திருட்டு பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடம், திருட்டு பொருள் என தெரிந்தே அந்த திருட்டு பொருளை ஒருவர் பெற்றுக்கொண்ட இடம். இந்த 3 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வழக்கு நடத்தலாம். இப்ப 4வது உட்பிரிவு வந்து கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், குற்றமொரு நம்பிக்கை மோசடி. இந்த குற்றமொரு நம்பிக்கை மோசடி வந்து பணம் சம்பந்தமாகவும் இருக்கும், சில பொருட்கள் சம்பந்தமாகவும் இருக்கும். அப்போ இந்த குற்றங்கள் வந்து எந்த இடத்துல நடந்ததோ பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் வர்றதுக்கு. அதே மாதிரி இந்த குற்றத்துல தொடர்புடைய பொருள் எங்கு கண்டறியப்படுகிறதோ அந்த இடத்துல இந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்ல வந்து ஏதோ வெஹிக்கிளோ சில நகைகளோ இன்வால்வ் ஆகும். இந்த நகை அல்லது வாகனம் வந்து எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்படுதோ அப்படி கண்டுபிடிக்கிற இடத்தின் மீது அதிகாரம் வரம்பு கொண்டுள்ள நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் உண்டு. அதே மாதிரி அதை வந்து திருடப்பட்ட பொருள் அப்படின்னா திருடுன இடம், திருட்டு பொருளை பதுக்கி வச்சிருக்கிற இடம், திருட்டு பொருளும் எதிரியே எங்க இருக்காங்களோ அந்த இடம். அதான் 201 சப்செக்ஷன் 5 திருட்டு பொருள் சம்பந்தமா சொல்லுங்க. இதெல்லாம் வந்து செக்ஷன் 201 வந்து ஸ்பெசிபிக் அஃபென்சஸ் பற்றி ஒரு நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்குது. இப்ப செக்ஷன் 202 பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 202 மின்னணு தகவல் தொடர்பு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அதாவது இமெயில் அனுப்புறோம், எஸ்எம்எஸ்ல அனுப்புறோம். இதுதான் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். அடிப்படையா நடக்கக்கூடிய குற்றங்களை எந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கணும். அல்லது லெட்டர்ஸ், கடிதங்கள், கடிதத்தை எழுதி அதை வந்து போஸ்ட் ஆபீஸ் பாக்ஸ்ல போடுறோம், அது ஒரு முகவரியில் இருக்கிற நபருக்கு போய் சேரும். அப்போ இந்த மாதிரி மின்னணு தகவல் தொடர்பு, இமெயில், எஸ்எம்எஸ், கடிதங்கள் மூலமா நடக்கிற குற்றத்தை எந்த நீதிமன்றம் விசாரிக்கலாம் அப்படின்னா, இந்த தகவலை வந்து தயாரித்து அனுப்பிய இடம், இந்த தகவல் போய் சேர்ந்த இடம், அனுப்பிய இடம், பெற்றுக்கொண்ட இடம் என 2 இடம் இருக்கு. தகவல் தொடர்பு சீட்டிங், மோசடி செய்யும் நோக்கத்துடன் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். தகவலை அனுப்பின இடம் எங்க இருக்கோ அந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் வரப்போகுது. அந்த தகவல் எங்க போய் சேர்ந்ததோ அப்படி போய் சேர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கும் அதிகாரம் வரம்பு இருக்கு. இப்ப இது வெறும் தகவலா இருந்ததுன்னா நமக்கு வந்து கேஸ் எதுவும் வரப்போறது இல்லை. இந்த தகவல் வந்து எப்படிப்பட்ட தகவலா இருக்கணும்? தகவல் வந்து சீட்டிங், மோசடி செய்யும் நோக்கத்துடன் அனுப்பப்பட்டிருக்கணும், அல்லது தண்டிக்கத்தக்க வேறு வகையான குற்றத்தை செய்வதற்கான தகவலா இருக்கணும். த்ரெட்டனிங் லெட்டர், மிரட்டுற மாதிரி, டெஃபமேஷன், அவதூறு லெட்டர், வஞ்சகமாக ஒரு சொத்தை ஒப்படைக்க கோருவது, dishonestly inducing to deliver a property, சொத்தை கொடு, பணம் கொடுன்னு கேட்கறது. எங்கே சொத்து கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்தில் உள்ள கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. இப்படி வஞ்சகமா மிரட்டுறதன் மூலமா தகவல் அனுப்பின இடம், தகவல் போய் சேர்ந்த இடம், அப்புறம் இந்த பொருள் வந்து எந்த ஊர்ல வச்சு கொடுக்குறாங்களோ. இப்ப சென்னையிலிருந்து தகவல் அனுப்புறோம், தஞ்சாவூர்ல உள்ளவருக்கு மிரட்டல் போயிருக்கு. இப்ப தஞ்சாவூர்ல உள்ளவர் வந்து பணத்தை கொண்டு வந்து திருச்சியில வச்சு கொடுக்குறாரு. அப்ப சென்னைக்கு அதிகாரம் உண்டு, தஞ்சாவூர்ல உள்ள கோர்ட்டுக்கு உண்டு, திருச்சியில உள்ள கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. எங்கே வைத்து சொத்து கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்துல உள்ள கோர்ட்டுக்கும் உண்டு. எதிரியால் பெற்றுக்கொள்ளப்பட்ட இடம்,
அந்த பணத்தை வந்து எதிரி எந்த இடத்துல வச்சு பெற்றுக்கொண்டாரோ அந்த இடத்துக்கு உண்டு. இப்ப செக்ஷன் 202 சப்செக்ஷன் 2ல வந்து ஒரு குறிப்பிட்ட குற்றத்தை பத்தி பேசுது. பாரதிய நியாய சங்கீதால இருக்கக்கூடிய செக்ஷன் 82 மேரியிங் எகைன் டியூரிங் லைஃப் டைம் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். ஒரு கணவன் இருக்காரு, அவருடைய மனைவி உயிருடன் இருக்கும் போதே அந்த மனைவியுடனான திருமணம் ரத்து செய்யப்படாமல் நடைமுறையில் இருக்கும் போதே இன்னொரு திருமணத்தை செஞ்சுக்கிறாரு, அது குற்றம் தானே? அது வந்து செக்ஷன் 82 BNS கீழ குற்றமாகும். அப்படி பிரிவு 82 கீழ் தண்டிக்கத்தக்க குற்றம் ஒன்று நிகழும் போது இந்த குற்றத்தை விசாரிப்பதற்கு எந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா 3 விஷயம் தீர்மானிக்குது. முதல் விஷயம் குற்றம் நடந்த இடம், அதாவது செகண்ட் மேரேஜ் நடந்த இடம். அடுத்தால அந்த முதலாவது மனைவி அல்லது முதலாவது கணவருடன் கடைசியாக குடியிருந்த இடம். இப்போ உயிரோட இன்னொரு ஸ்பௌஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட கடைசியா எங்க குடித்தனம் நடத்தினாரோ அந்த இடம். அப்புறம் 2வது திருமணம் நடந்த பிறகு பாதிக்கப்பட்ட கணவனோ அல்லது மனைவியோ நிரந்தரமாக குடியிருக்கும் இடம். இப்ப இந்த 2வது திருமணத்தினால யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. இப்ப ஆம்பளையா இருந்ததுன்னா முதல் மனைவி பாதிக்கப்பட்டவங்க. இந்த ஹஸ்பண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல் மனைவி எங்க போய் நிரந்தரமா தங்கி இருக்கிறாங்களோ அப்படி குடியிருக்கிற இடத்துல உள்ள கோர்ட்லயே வந்து அவங்க வந்து கேஸை ஃபைல் பண்ணலாம். அந்த கோர்ட்டுக்கும் அதிகார வரம்பு உண்டு. செக்ஷன் 82 ஆஃப் BNS உள்ள குற்றம் தொடர்பா இந்த செக்ஷன் 202 சப்செக்ஷன் 2 பேசுது. அப்புறம் செக்ஷன் 203 இது வந்து கடல் பயணம் வாயேஜ் அல்லது தரைவழி பயணம் ஜேர்னி இதை பற்றி பேசக்கூடியது. வாயேஜ் அண்ட் ஜேர்னியின் போது நடக்கக்கூடிய குற்றங்கள். இப்ப இந்த பயணம் டிராவலிங் நடந்துகிட்டு இருக்கு, பாதிப்பு மனிதர்களுக்கும் ஏற்படும் அல்லது அந்த பயணத்துல இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் ஏற்படும். இப்போ ஒரு லாரியில சரக்கு பொருட்கள் கொண்டு போறாங்க, அந்த சரக்கு பொருட்களை திருடிட்டாங்க. அப்ப அந்த டிராவலிங்ல அந்த பொருட்களுக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றம். இப்போ ஒருத்தர் வந்து கப்பல்ல போயிட்டு இருக்கிறாரு, கப்பல்ல போயிட்டு இருக்கக்கூடிய மனிதருக்கு தாக்குதல்ல காயம் ஏற்படுது, அது மனிதருக்கு எதிரான குற்றம். அப்படி பயணத்தில் ஒரு நபர் இருந்து அவர் பாதிக்கப்பட்டால் இந்த பாதிக்கப்பட்ட நபர் குடியிருக்கிற இடம், அவர் இந்த ஜேர்னில போய் சேர வேண்டிய இடம், அந்த இடத்துல உள்ள நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு உண்டு. அதே மாதிரி பயணத்தில் இருக்கும் பொருள், அந்த பொருள் எங்கு எடுத்து செல்லப்பட வேண்டுமோ, இப்போ தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கொல்கத்தா காலிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய கொல்கத்தாவுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இந்த கப்பல்ல போகிற அந்த பொருட்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொன்னா அது வந்து கல்கத்தால உள்ள நீதிமன்றம் விசாரிக்கிறதுக்கும் அதிகார வரம்பு உண்டு அப்படின்னு இந்த செக்ஷன் 203 சொல்றாங்க. இப்ப சில உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம். ஒரு மைனர் பெண், மைனர் கேர்ள் தகப்பனாருடன் மதுரையில வசிக்கிறார். எதிரியுடன் பழக்கம் ஏற்பட்டு எதிரியுடன் மதுரையிலிருந்து ஒரு இன்னோவா கார்ல கிளம்பி திருநெல்வேலியில போய் சேர்றாரு. சில காலத்துக்கு பிறகு இந்த மைனர் கேர்ள் அவர் வந்த நபருடன் போய் சாத்தூர்ல குடியேறாரு. மதுரையில அப்பாவும் மைனர் கேர்ளும் குடியிருக்கிறாங்க. மதுரையில இருந்து ஒரு எதிரி கூட பழக்கம் ஏற்பட்டு திருநெல்வேலிக்கு கிளம்பி வராங்க. திருநெல்வேலியில கொஞ்ச நாள் இருந்த பிறகு சாத்தூர்ல போய் குடியேறிடுறாங்க. அப்படி சாத்தூர்ல குடியேறும் போதும் அவர் மைனராகவே இருக்கிறாரு. இது கிட்னாப்பிங், குழந்தை கடத்தல். இந்த கடத்தல் குற்றத்தை எந்த ஒரு நீதிமன்றத்துல விசாரிக்கலாம்? மதுரையில, திருநெல்வேலியில,
சாத்தூர்ல இருக்கக்கூடிய 3 கோர்ட்டுகளுக்குமே அதிகாரம் உண்டு. இந்த 3ல் ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடர்பான குற்ற இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யலாம். இது ஒரு உதாரணம் பார்த்தோம். அடுத்தால குற்றம் செய்வது அல்லாம குற்றத்துக்கு உடந்தையா இருக்கிறது அபட்மெண்ட். இந்த குற்ற உடந்தை எங்கு வைத்து நிகழ்ந்ததோ அவ்வாறு நிகழ்ந்த இடத்தின் மீது அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு அந்த குற்ற உடந்தையை விசாரிப்பதற்கு அதிகாரம் உண்டு. இப்ப இன்னொரு விதமான உதாரணத்தை பார்க்க போறோம். ஏ பி அப்படின்னு 2 நபர்கள், ஏன்னு ஒரு நபர், பின்னு ஒரு நபர். ஏ என்கிறவர் சென்னையிலிருந்து ஒரு இமெயில் அனுப்புறாரு. நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய பி அப்படிங்கிற நபருக்கு விரட்டல் விடுகிறார். என்ன விரட்டல் விடுறாரு? இந்த பிங்கிற நபர் ஒரு பெண்ணுடன் தகாத நிலையில இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம், ஒரு பெண்ணும் பியும் சேர்ந்து இருக்கிற ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தை வெளியிட்டா இந்த பியோடைய குட்வில் பாதிக்கப்படும். அதனால என்ன சொல்றாரு பி கிட்ட, இந்த மாதிரி புகைப்படத்தை அனுப்பி இதை நான் வெப்சைட்ல வெளியிட்டு விடுவேன், அல்லது வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு இமெயில் மூலமா மிரட்டல் விடுறாரு. நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த படத்தை நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுவேன். அப்ப ஏங்கிற நபர் இமெயில் அனுப்புனது சென்னை, நாகர்கோயில இருக்கக்கூடிய பி அவருடைய வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்ல அதை பார்க்கிறாரு. அப்போ எந்த கோர்ட்ல இந்த கேஸ விசாரணை செய்யறது அப்படின்னா, ஏங்கிற நபர் சென்னையில இருந்து அனுப்புனதுனால சென்னையில இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு விசாரிக்கக்கூடிய அதிகாரம். இது பி நாகர்கோயில் இருக்கிறாரு. அப்போ நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கும் இதை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு 2 கோர்ட்டுக்குமே அதிகாரம் இருக்கு. இது செக்ஷன் 202 கீழே வருது. செக்ஷன் 202 ஒரு உதாரணமா இதை பார்க்கலாம். சென்னையில இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கும் அதிகார வரம்பு உண்டு, நாகர்கோயில இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கும் அதிகார வரம்பு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த 2ல ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை நடத்தலாம். திருட்டு சம்பவத்துக்கு பாத்தீங்கன்னா 3 இடம் வருது. திருட்டு நடந்த இடம், எதிரி திருட்டு பொருளுடன் பிடிபட்ட இடம், 3வதா திருடப்பட்ட பொருள் மறைத்து வைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு 3 இடங்கள் வருது. இப்படி இந்த மாதிரி குற்றவியல் நீதிமன்றங்களுடைய அதிகார வரம்பு தொடர்பாக செக்ஷன் 197 இருந்து 203 வரைக்கும் நாம பார்த்திருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகளை 2வது பாகமா பார்க்கலாம்.